அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீடனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீடனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். அப்படியெல்லாம் கண்களை மூடி இந்த வசனத்தை ஒரு ஜபத்துக்கு நன்றி. பல்லவத்தில் பிதாவே, ஏசப்பா, இந்த மூன்றாவது வார்த்தைக்காக நன்றி. இது எல்லாருக்கும் புரியுற மாரி சொல்லணும். ஆண்டவர் கருத்து எல்லாமே கழுதை கொண்டு பேசுறது போல என்னை கொண்டு பேசணும். ஆமென். வாட்டி வாசனம் 26 மட்டும். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். இது என்னன்னா, ஏசப்பா சிலுவையில் இருக்காரு. சிலுவையில் இருக்கும்போது அந்த சமயத்திலையும் அவங்க மரியாதை பார்த்து, அதாவது அவங்க தாயை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, சொல்லுங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். அவங்கள பார்த்து இதோ உன் மகன் சொல்றாங்க. இது எப்படின்னா, ஏசப்பா மரியாதை அம்மானும் சொன்னதில்லை, தாயினும் சொன்னதில்லை. ஸ்திரியை அப்படின்னு தான் போகிறோம். ஸ்திரியைனா பொண்ணேன்னு கூப்பிட்றோம். அது கொஞ்சம் டீசெண்டாக சொல்லலைன்னா ஸ்திரியை அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. ஏசப்பா அம்மானு நிற்க இது பண்ணதில்லை. ஆனால் மரியாள் 10 மாதம் சுமந்து வளர்த்து ஏசப்பா ஒரு சொந்த மகனை தான் அவங்க பார்த்துக்கினாங்க. அந்த சமயத்தில் இப்போ அவங்க பையன் மறிக்க போகிறாரு, இதுக்கப்புறம் இருக்க மாட்டார். அந்த சமயத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு அம்மாவா அவங்க இடத்துல எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு சாதாரண மனுஷங்க தான். உங்களை மாரியும் எங்களை மாரி ஒரு சாதாரண மனுஷங்க தான். அவங்க கடவுள்லாம் இல்லை. எல்லாருமே கடவுள் நினச்சி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாட்டெலாம் பாடுவாங்க. முடமான மகனை நடமாட செய்தான், கடல் மீது தவித்த கப்பலை காத்தான், பால் கொண்டு அப்படின்ட்டு நிறைய பேர் பாடு. ஆனால் அவங்க எதுவுமே பண்ணவே இல்லை. அதெல்லாம் ஒரு கதை தான். அது நம்ம கோயிலில் பாடி ஒரு சாதாரண ஒரு கட்டுக்கதையை பாட்டுன்னு சொல்லி அதை சாமின்னு அவங்க கொண்டாடுறோம். அவங்க கப்பல்லாம் இல்லை, சாதாரண ஒரு மனுஷங்க தான். அவங்களும் பையன் இதுமாரி விட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். இது எதை குறிக்குதுன்னா, ஏசப்பா சொல்லுது எதை குறிக்குதுன்னா, அன்பை குறிக்குது. அவர் இப்போ விட்டு போகிறாரு. அந்த அன்பாக இருந்த சீசனை பார்த்து ஒரு இது கொடுக்குறாங்க. அன்பாக இருக்கு. அவங்க இப்போ மரியாதை இப்போ இல்லை, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் என்ன தேவைன்னா, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவை, அவங்க அன்பு செலுத்த ஒரு ஆள் தேவை. ஏசப்பா இல்லைன்னும் போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அதுக்குன்னா அவர் சொன்ன வார்த்தைக்குன்னா அர்த்தம்னா, மரியாதை நீ கவலைப்படாத, யோவான், அதாவது அந்த சீசன் கூட இருப்பார், நீ எந்த கவலையாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்ல, அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசி நேரத்தில் கூட அவர் அன்பை தான் வெளிப்படுத்துறாரு. இது ஃபர்ஸ்ட் குறிப்பு. நான் 3 குறிப்பு சொல்கிறேன். இது ஃபர்ஸ்ட் குறிப்பு. அடுத்த வசனம் 27வது வசனம் வாசிங்க. பின்பு அந்த சீடனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இது எதை குறிக்குதுன்னா, பொறுப்பை குறிக்குது. ஏசப்பா வீட்டுக்கு மூத்த பையன் அவர் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் விட்டு போகிறாரு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், நான் எங்கள் வீட்டில் நான் தான் மூத்த பையன். இப்போ நான் ஒரு வேலைக்கோ எதுக்கோ ஒரு ஃபாரின் போகிறேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் நான் இங்கே வரமாட்டேன். வராத பட்சத்தில் இப்போ எனக்கு மூத்த பையனும் போது எனக்கு பொறுப்பு நிறையா இருக்கும் என் வீட்டில். அந்த பொறுப்பு என்ன பண்ணுறேன்னா, நான் பெஸ்கிக்கு நான் தரேன். நான் இருக்கேன், நான் ஊருக்கு போயிட்டேன், இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். பெஸ்கியை பார்த்து நான் சொல்கிறேன், இதோ உன் தாய் அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஏன் கிரண்காரன் உன் தம்பிங்க இருக்கிறானுங்களே, எதுக்கு பெஸ்கிட்ட சொல்லணும்? உங்கள் ரத்த சொந்தம் கிரண்காரன் இருக்காங்க, அவங்க தானே பார்த்துக்கணும் நியாயப்படி பார்த்தா, எதுக்கு பெஸ்கி சொல்லணுன்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அதை நான் உங்களுக்கு கடிசாக சொல்கிறேன். இது என்ன குறிக்குதுன்னா, பொறுப்பை குறிக்குது. நான் பெஸ்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, பெஸ்கி உன் தாயை போல பார்த்துக்கணும்னு சொல்லலை, உன் தாயாகவே இதோ உன் தாய் தான் சொல்கிறேன். நான் இல்லை, இதுக்கப்புறம் நீ தான் அவங்கள பார்த்துக்கணும், வழி நடத்தணும், நீ தான் இந்த குடும்பத்தை அதான் மரியாதை நீ தான் எல்லாமே பார்த்துக்கணும், ஒரு பொறுப்பை தராரு. அந்த பொறுப்பு கடைசியில் ஏசப்பா சாவ போகிறாரு. அந்த சமயத்தில் அன்பை செலுத்தத்தில் அவர் தவறல. அதே போல் அது பொறுப்பை அவர் விட்டு கொடுக்கல. அவர் போனாலும் அந்த பொறுப்புக்கு ஒருத்தர் நியமிச்சுட்டு தான் போகிறாரு. 2வது குறிப்பு என்னன்னா, இதுதான் 2வது குறிப்பு, பொறுப்பு. ஃபஸ்ட்டு அன்பு, 2வது பொறுப்பு. 3வது குறிப்புக்கு போகலாம். மூணாவது குறிப்பு என்னன்னா, அந்த பெஸ்கிட்டு ஒரு டவுட் சொன்னேன்ல உங்களுக்கு, அதை நான் கிளியர் பண்ணுறேன். மார்க் 6:3 வாசிக்கிறேன். இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா,
யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். போதும். எப்படின்னா இது எதுனா ஏசப்பாவோட கூட பிறந்தவங்களாம் யார் யாருன்னு சொல்றாங்க. ஏசப்பா கூட பிறந்தவங்க யார் யாருன்னா யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் அப்படின்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 சகோதரர்கள் இருக்காங்க. கூட வந்து மற்றும் அவரோட சகோதரிகள் இருக்கின்றாங்க. சகோதரிகள்னா எத்தனை பேர் யாருக்காச்சும் தெரியுமா? குறைஞ்சபட்சம் 2 பேர். 6 பேர்னு வச்சுக்கோங்களேன். 6 பேர் இருக்காங்க. அண்ணன் 4 பேர், தம்பிங்க வந்து 4 பேர், 2 சகோதரிகள் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. 6 பேர் இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லாம அவர் வந்து யோவான் கிட்ட சொல்லணும். அதாவது எப்படி நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நான் கிரண்காரன் கிட்ட சொல்லாம இருப்பேன், பெஸ்டி கிட்ட சொல்றேன். அது எதனாலன்னா அது வந்து பாதுகாப்பு குறிக்குது. ஏசப்பா யார்கிட்ட வேணா சொல்லிட்டு போனேன்ட்டு சொல்லிட்டு போல, யார் கூட இருந்தால் அவங்க நல்லா பார்த்துப்பாங்களோ அதான் சொல்றாங்க. இப்போ கிரண்காரன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க கூட 6 பசங்க இருக்காங்க. 6 பேர்கிட்ட சொல்லாததுனால யோவான் கிட்ட சொன்னா அந்த அளவுக்கு அவர் மேலே நம்பிக்கை, அந்த வந்து ஒரு விசுவாசத்தை ஏசப்பா கிட்ட சம்பாதிச்சிருக்காரு. ஸோ 3வது பாதுகாப்பு வந்து 3வது குறிப்பு வந்து பாதுகாப்பு. என்னன்னா ஃபர்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அன்பு, 2வது வந்து பாதுகாப்பு, 3வது ஃபர்ஸ்ட்டு அன்பு, 2வது வந்து பொறுப்பு, 3வது பாதுகாப்பு. தரதான் சொல்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதோட குறிப்பு இதுதான். இதோட நம்ம கொடுத்த டைம் முடிச்சிடலாம். டைம் முடிச்சுன்னா கடைசியாக ஒரு பாட்டு பாடி முடிச்சிடலாம். பின்னே நடந்த அன்பின் சீஷன் போல் பின்னே நடந்த